ஆண்டவராய் இயேசு நாமே இப்பொழுதாக கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆண்டவர் நோவாவுக்கு பொல்லாத உலகத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்ட போது ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை அழிக்காமல் நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் உலகத்திற்கு அழிவை உண்டாக்குவே என்று சொன்னபோது ஆண்டவருக்கு பாத்திரமாக நடந்த ஒரு மகா பெரிய பரிசுத்தவானாக அவர் காணப்பட்டார். ஒரு தேவனோடு சஞ்சரித்தவர், நீதிமானாக வாழ்ந்தவர், ஆண்டுடைய கண்களிலே கிருபை கிடைக்கப்பெற்ற ஒரு தேவனுடைய மனிதர். ஆண்டுடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் நீங்கள் ஆதியாகமம் 19:18 வாசிப்பீர்கள். அங்கே லோத்துக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால் சோதோம் குமார் அழிக்கப்படும் போது ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்தார். ஆண்டுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்குமானால் நாம் எந்த ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும், நியாய தீர்ப்பின் உக்கிரம் உலகத்தில் சொரிந்தாலும் தேவன் அதில் அழியாமல் காப்பார். இது உண்மையான சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய கண்கள் கிருபை கிடைத்தது உண்மையானால், ரூத் 2:10 ஒரு மோவாபிய பெண் அடிமை போல வேலைக்கு வந்தாலும் எப்படி போவாசுடைய கண்களில் தயை கிடைத்ததினாலே உயர்வுக்குரிய வழி திறந்தது போல கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்குமானால் நாம் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட பணி செய்தாலும் தேவன் உயர்வுக்குரிய வழிகளை திறப்பார். எஸ்தர் ஒரு சாதாரண ஒரு நிலைமையிலே கன்னிமாடத்துக்கு வந்தாலும் அவளுக்கென்று பரிந்து பேச பெரிய முக்கியமான தலைவர்கள் இல்லாவிட்டாலும் ராஜா சந்திக்கும் போது கண்களில் தயவு கிடைக்க பண்ணின ஆண்டவர் அவள் மேல் கிரீடத்தை சூட்டி ராஜாத்தியாக 127 நாடுகளுக்கு நியமிக்க முடிந்தது. அருமையானுடைய தேவனுடைய கண்களில் இன்று கிருபை கிடைக்க வேண்டுமானால், கிடைத்தது உண்மையானால் ஒரு பாதுகாப்பு உண்டு, உயர்வுக்குரிய வழி உண்டு. அது மாத்திரமல்ல, நாம் முடிசூட்டப்பட்டவளாக மாறுவோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவிடத்தில் இருந்த சிறப்பு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே ஆண்டவர் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஆனால் அந்த தேவ திட்டத்தை தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததினாலே அந்த நோவா ஜெயித்தார். எல்லாரோடு கூட நோவாவை அழிப்பதல்ல, அதிலே ஆண்டுடைய கண்கள் கிருபை கிடைத்ததினாலே நோவா ஜெயித்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும், என்ன நிலைமைகள் வந்தாலும், என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும், எவ்வளவு கொடிய ஆக்கினை தீர்ப்புகள் வரப்போகிற நாட்களில் வரப்போகிறது நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும், நாம் அப்பேற்பட்ட நிலைமையிலே பாதுகாக்கப்படுகிறோம், ஜெயிக்க போகிறோம். காரணம், நோவாவை நீதிமானாக உத்தமனாக அவரோடு சஞ்சரிக்கிறவனாக ஆண்டவர் கண்டதனாலே அவன் ஜெயித்தான். ஆண்டோடைய திட்டத்தையே ஜெயித்தான். அழிய போகிறது என்ற உலகத்திலே அந்த ஒரு குடும்பம், 8 பேர் அடங்கிய குடும்பம் ஜெயித்தார்கள். இரண்டாவதாக 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீதியை பிரசங்கித்தார். நீதி என்று சொன்னால் என்ன? யோவான் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நீதியை நம்மை கொண்டு பிரசங்கிக்க வைக்கிறார். பவுல் ஒரு சமயத்தில் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்திலே இச்சையடக்கத்தை நீதியையும் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். நீதியை பிரசங்கிக்கிறவர்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார்கள், இச்சை அடக்கத்தை கண்டித்து உணர்த்துவார்கள், வரப்போகிற நியாய தீர்ப்பை சொல்லிக் கொடுப்பார்கள். என்னை அநேகர் பிடிக்காவிட்டாலும் அநேகர் விரும்பாவிட்டாலும் தேவன் நீதியை பிரசங்கித்த நோவாவை பேழைக்குள் பிரவேசிக்க செய்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மூன்றாவது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலே அவர் தேவ எச்சரிப்பு பெற்றார். உலகம் அழியப் போகிறது என்ற எச்சரிப்பு நோவா பெற்றுக்கொண்டார். அருமையான உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை தீர்க்கதரிசியாக இருந்தால்
நடக்க போகிற காரியங்களை சொப்பனத்திலே வெளிப்படுத்துவார். ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய எச்சரிப்பை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக புல்பிட்டில் கேட்கும்போது கடினமாக இருந்தாலும் தேவனுடைய எச்சரிப்பை நாம் பெற்று நாம் பயபக்திக்குரிய ஒரு ஜீவத்தை நோவா செய்தது போல, அவன் குடும்பத்தை இரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது போல, உலகம் ஆக்கினைக்குள்ளானதை அறிந்து அவன் எச்சரிப்பு பெற்றது போல நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிப்போடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நோவாவை தேடி எல்லா ஜீவ பிராணிகளும் ஜோடு ஜோடாக பேழைக்குள் பிரவேசித்தது போல ஆண்டவர் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், 1 முதல் 7 வசனத்தில், உன் கண்களை ஏறெடுத்து பார், உன்னை தேடி வருகிற கேதாரின் ஆடுகளை பார் என்று சொல்லுவார். அருமையானவர்களே, நாம் தேவனுக்குள் உண்மையாக இருப்போமானால், அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது உண்மையானால், நம்மை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், நம்மை தேடி வழிகள் திறக்கப்படும், நம்மை தேடி உதவிகள் வரும், நம்மை தேடி அற்புதங்கள் நடக்கும், நம்மை தேடி காரியங்கள் ஆச்சரியப்படும்படியாக நிறைவேறும், நம்மை தேடி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் செய்வார். ஆதியாகமம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6 முதல் 14 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே 10 மாதம் நோவாவுடைய பேழையை சுற்றிலும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலைமையில் பேழைக்குள்ளே பிரவேசிக்க செய்து நோவாவுடைய குடும்பத்தை பேழைக்குள்ளே பிரவேசிக்க செய்த ஆண்டவர், கதவை பூட்டின ஆண்டவர் கதவை திறப்பார் என்று நோவாவுக்கு தெரிந்தாலும் தேவ ஞானத்தோடு செயல்படுகிற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டார். அந்த பேழையிலிருந்து காகத்தை அனுப்பினார், புறாவை அனுப்பினார். காகம் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. ஆனால் புறாவோ வெளியே சென்றது. குறிப்பிட்ட நாளிலே ஒரு ஒலிவக் கிளையை கொண்டு வந்தது. குறிப்பிட்ட நாளில் அது வராமல் போய்விட்டது. அருமையானவர்களே, தேவ ஞானத்தோடு நோவா செயல்பட்டார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது உண்மையானால், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மனித ஞானம் அல்ல, தெய்வ ஞானம். ஆனால் தேவ ஞானத்தோடு செயல்பட்ட இந்த நோவாவை பேழையை திறந்து மறுபடியும் ஆண்டவர் இந்த பூமியில் அனுப்பினார். ஆண்டவர் அந்த நோவா குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவருடைய 3 பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் உலகத்தை மறுபடியுமாக நிரப்பினார். அந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்ற எச்சரிப்பை நோவாவை முன்வைத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். நோவாவுக்கோ ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது உண்மையானால், இன்றைக்கு நாமும் அந்த நோவாவுக்கு கிடைத்த கிருபை நாம் பெற வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அதற்காக இன்றைக்கு நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். உலகத்தில் எது எப்படி நடக்கிறதோ நான் தோற்று போகிறவன் அல்ல, நான் ஜெயிக்கிறவனாக மாறுவேன் என்று சொல்லுவான். நாமும் நம்முடைய குடும்பத்திற்கு நீதியை பிரசங்கிக்கிறவர்களாக இருப்போம். நம்மை சுற்றிலும் இருக்கிற நண்பர்களுக்கு, நம்மை சார்ந்த ஜன திரளுக்கு நீதியை பிரசங்கிப்போம். பாவத்தை கண்டித்து உணர்த்துவோம். நாம் தேவ எச்சரிப்பை பெற்ற மக்களாக, பயபக்திக்குரியவர்களாக இருந்து நம்மை சார்ந்த குடும்பங்கள், நம்மை சார்ந்த இரத்த கலப்புள்ள மக்களை இரட்சிப்புக்குள் கொண்டு வருவர்களாக மாறுவோம். நோவாவை தேடி ஜீவ பிராணிகள் வந்தது போல நாம் பேழையாகிய கிறிஸ்தவனுடைய இரட்சிப்புக்குள்ளே, சபைக்குள்ளே நாம் வருவோம். நம்மை தேடி ஆத்துமாக்கள் வருவார்கள். உண்மையாக நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருப்போமானால் தேவன் நம்மை தேடி ஆசீர்வாதங்களை தேடி வர செய்வார். நம்முடைய வீடு தேடி நன்மைகளை கொண்டு வருவார். முடிவாக தேவ ஞானத்தால் செயல்பட்ட நோவாவை நாம் பார்க்கிறோம். அந்த ஞானம் அவரை தைரியப்படுத்தியது மாத்திரமல்ல, பேழைக்கு உரிய பாதுகாப்பை அறிந்தது மாத்திரமல்ல, கதவை திறக்கும் போது தைரியமாக தன் குடும்பங்களோடு வெளியே வந்து கனப்படுத்தப்பட்ட ஒரு நோவாவாக மாறினார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நாமும் அழிவுக்கு முன்பாக இருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு ஞானமாக இருப்போமா? உண்மையாகவே நம்மை தேடி வருகிற ஆசீர்வாதங்கள் உண்டு என்று அறிந்து பேழையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக, இரட்சிப்புக்குள்ளாக, சபைக்குள்ளே இருப்போமா? தேவ எச்சரிப்பை பெற்று ஜாக்கிரதையாக வாழுவோமா? நீதியை பிரசங்கிப்போமா? தேவ திட்டத்தில் உள்ள உலகத்தின் அழிவின் மத்தியிலே பாதுகாக்கிற தேவனை நம்பியிருப்போமா? நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க செய்திருக்கிறேன்.
இன்றைக்கு நோவாவுக்கு இந்த சாட்சிகள் உண்டானது போல நீதியை பிரசங்கிக்கவும் எங்கள் வாழ்க்கையில எச்சரிப்பை பெற்று ஆண்டவரே பிழையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இரட்சிப்புக்குள்ளே சபைக்குள்ளே நாங்கள் இருந்து எங்கள் உண்மையை அறிகிற தேவன் எங்களுக்குரிய நன்மைகளை அனுப்புகிறீர். இந்த செய்தியின் மூலமாக இந்த நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாவதாக, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக, அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே இந்த பேழைக்குள் நீர் அழைத்து கொண்டே இருக்கிறேன். இந்த குடும்ப ரட்சிப்பை விரும்பி ஜெபிக்கிற மக்களுக்கு குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். குடிக்கிற கணவன், தவறான வழியில் செல்லுகிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது போல அவருடைய குடும்பங்கள் ஆராதிக்கிற குடும்பங்களாக மாற்றும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை உண்டாவதாக. அந்த எச்சரிப்பை நீ சொல்லி இருக்கிறேன். நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே நீர் வரும்போது நடக்கும். உலகத்தில் எல்லாமே மாற்றமாக நடந்தாலும் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இயேசு வரப்போகிறேன். அந்த நாளில் உண்மையை நாங்கள் சந்திக்க போகிறோம். அதற்குரிய மக்களாக இந்த செய்தியை கவனித்த எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கண்களில் கிருபை உண்டாவதாக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.